வணக்கம். நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த சில நாட்களாக ஒரு செய்தி. இன்கம் டேக்ஸ் சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனம் டி நகர் பசுலா ரோட்டில் இருக்குது. அந்த நிறுவனத்தை கடந்த ஒரு 3-4 நாளாக ரெய்ட் நடந்திருக்கு. அது பார்த்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் அந்த பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியில் வருது. ஆல்ரெடி அந்த பங்கு ஒரு 530 ரூபாயிலேருந்து சரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தை பற்றியும் இந்த நிறுவனத்தோட வரும் நிதியாண்டில் இந்த பங்கோட விலை எப்படிலாம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த சில நாட்கள் அடிபடுற பேர் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் 20% சரிந்த ஒரு பங்கும் கூட ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம். இது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு ட்ரேடில் 255 ரூபா இறங்கி இருந்தது. நமக்கெல்லாம் ஏன்டா அந்த 255 20% இறங்கி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்புறம் உள்ளே போய் நோண்டி பார்த்தா இந்த கம்பெனி நிறுவனத்தில் நிறையா செய்திகள் இருக்குது. அதனால் இந்த நிறுவனத்தோட எதிர்காலம் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிறுவனம் அனில்குமார் ஜெயின் அப்படின்றவங்களால நடத்தப்படுற ஒரு நிறுவனம் ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது. ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஷ் அண்ட் யூட்டிலைசேஷன் கோல் ஹேண்ட்லிங் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தா க்ரீன் எனர்ஜி அப்படின்றது இது பண்ணுறாங்க. அப்புறம் க்ரீன் எனர்ஜி அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்க்கு கார்ஸ் இவி கார்ஸ் இருக்கு இல்லையா, அதை வாங்கி ஒரு 1400 கார்ஸ் கம்பெனிங்களுக்கு வாடகைக்கு விடுறாங்க, 4 வீலர்ஸ். ஸோ அதே மாதிரி ஆஷ் கோலை வெளியிலேருந்து வாங்கி இந்த மாதிரி பவர் செக்டாருக்குள்ள உள்ள கம்பெனிஸ்க்கு செல் பண்ணுறாங்க. ரெஃப்ரிஜரேஷன் தேவையான கேஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அது மாதிரி க்ரீன் எனர்ஜிக்கு தேவையான இந்த மாதிரி சில இதெல்லாம் இது பண்ணுறாங்க. முக்கியமான இந்த வேலைகளை வாங்கி வைக்கிறதும் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதும் இந்த கம்பெனியோட வேலைகளாக இருக்குது. ஸோ இந்த நிறுவனத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிறுவனம் சென்னையில் ஆஃபீஸ் இருக்க போல தெரியுது. அங்கே சென்னை ஆஃபீஸில் பெரிய அளவில் ரைட் நடந்திருக்கு. ஸோ இந்த ரைடில் பார்த்தோம் அப்படின்னா கணக்கில் வராத ஒரு நிறைய பணம், கிட்டத்தட்ட 1112 கோடி கணக்கில் வராத பணம் கைப்பற்றிக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் வராமல் 1112 கோடி ரூபா முறைகேடு பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அது இல்லாமல் என்னென்ன நிறையா இருக்குது. ஸோ ஒன்று நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த 1412 கோடி முறைகேடு இல்லாமல் அவங்களுடைய அந்த வேலையாட்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கார் டிரைவருக்கான சம்பளம் மட்டும் 8.5 கோடி ரூபா கொடுத்துருக்கிறதா கணக்கில் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் அந்த கார் டிரைவருடைய அக்கௌண்ட்டில் 200 கோடி ரூபா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அந்த கார் டிரைவரோட அக்கௌண்ட்டில் 200 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் அவங்க கம்பெனியில் வெள்ளி, தங்கம் போன்ற மெட்டல்ஸ் ஒரு 70 கோடி ரூபாய்க்கு கைப்பற்றிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னா, நிலக்கரி பர்ச்சேஸ் பண்ணதுலேயும் பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ அதாவது ட்ரேடிங்கில் நடந்தது சரியில்லாமல் அப்படின்னு சொல்லி அது ஒரு இது இருக்குது. அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து இந்த கம்பெனி தனியாக ஒரு விமானம் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த விமானத்துக்கு 37 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறதா கணக்கில் சொல்லி காமிச்சுக்கிறாங்க. அது இல்லாமல் லக்ஸரி கார்ஸ் ஒரு 10 கோடி ரூபா கிடைத்த உள்ள மதிப்புள்ள லக்ஸரி கார்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி 4 கோடி ரூபா மதிப்புள்ள வாட்சஸ் அவங்க இதில் ரைட்டில் கைப்பற்றிருக்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா, சுவிட்சர்லாந்து சேர்ந்த ஒரு கம்பெனி ஆஸ்ட்ரோவிஷ் அப்படின்ற ஒரு மருந்து கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 258 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஎன் எனர்ஜி அப்படின்னு நிறுவனத்தில் 115 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை உடனடியாக வேற ஒரு நிறுவனத்தில் மாற்றியிருக்கிறதாகவும் தெரிய வருது அக்கௌண்டிங்கில். ஸோ இது மாதிரி கார் டிரைவரில் 8.5 கோடி ரூபா அவருக்கு டிரைவர் சம்பளமாகவும் 2000 ஒரு இதில் 200 கோடி ரூபா பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கிறதெல்லாம் பெரிய இதெல்லாம் இது அதாவது கணக்கில் வராமல் நிறைய பண்ணியிருக்கிறதா இன்கம் டேக்ஸில் தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால தான் அந்த பங்கு அன்னைக்கு டேட்டில் வெள்ளிக்கிழமை எஃபெக்ட் ஆகிருக்கு 20% கிட்ட. அது கண்டினியூஸாக இன்னும் சில நாட்களில் இந்த எஃபெக்டிங் இருக்கும். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு கம்பெனியோட நிர்வாகத்தை சேர்ந்த பேலன்ஸ் ஷீட்டில் சரியில்லை அப்படிங்கும்போது அந்த நிறுவனத்தோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். இங்கே போய் சொல்கிறாங்க உங்களுடைய அக்கௌண்டிங்லாம் எல்லாமே சரியாக இருக்காது அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ 255 ரூபா இருக்கிற இது கண்டினியூஸாக ஃபாலோ ஆகி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பென்னி ஸ்டாக் லெவல் வந்தாலும் வரலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் ஜென்சால் இன்ஜினியரிங் ஒரு பங்கு, எஸ் பேங்க் பார்த்துருக்கோம், சத்தியம் பார்த்துருக்கோம் இது மாதிரி.
ஸோ இது மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நமக்கு வந்து ஒழுங்கான முறைகள், அதாவது ஒழுங்கான ஒரு இது இல்லாமல் இருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே வந்து கடைசியில் பார்த்தா பென்னி ஸ்டாக் லெவல் வந்து வரதை நம்ம பார்க்க முடியுது. இந்த நிறுவனமும் கிட்டத்தட்ட 255 ரூபா இருக்கிற ரேட் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு 50 ரூபா வந்து வரைக்கும் வரலாம். இல்லை அப்படின்னா குறைஞ்சா இன்னொரு 20 ரூபா 30 ரூபா 10 ரூபாய்க்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து எப்பயுமே கொலாப்ஸ் இருந்ததுன்னா அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து போயிடும். அதனால் வந்து யாரும் வந்து பெருசாக வந்து நம்ம இதுக்கு பக்கம் போக மாட்டாங்க முதல்ல. அப்புறம் இது இல்லாமல் வந்து அந்த நிறுவனத்தில் வந்து 53 பேர்கிட்ட வந்து வெளியிலேருந்து பணம் வாங்கியிருக்கிறதாகவும் தெரிய வருது. ஒரு 390 கோடி கிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த பணம் வந்து கொடுத்தவங்களுக்கு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, 383 கோடி வாங்கியிருக்கான்னு சொல்லி கணக்கு காமிச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து 53 பேரில் ஒரு 15 பேர் வந்து இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணாதவங்க. ஸோ இந்த 383 கோடி இந்த கம்பெனி கடன் கொடுத்துருக்குறாங்க. இதில் 15 பேர் வந்து இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணாதவங்க எப்படி இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லி தெரியல. அப்புறம் அது இல்லாமல் வந்து 37 பேர் வந்து இவங்க கடன் கொடுத்த இவங்க இந்த எஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க. அந்த 37 பேர் வந்து அந்த அவங்களை ஐடி பீப்புள் சப்மிட் பண்ணதில் இந்த நிறுவனத்துக்கு நாங்கள் 30 பணம் கொடுத்துருக்கறதா வந்து எந்த ஒரு இடத்துல வந்து இந்த 37 பேர் வந்து கணக்கில் காமிச்சதாக வந்து கொடுக்கல. ஸோ இவங்க இல்லாமல் அந்த 37 பேரையும் வந்து இன்கம் டேக்ஸ் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அவங்களுடைய அக்கௌண்ட்டையும் எடுத்து பார்த்துருக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து ஃபாரினில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது பேங்க் இல்லாமல் ஹவாலா முறையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஹவாலா பணம் பரிமாற்றம் வந்து நடந்திருக்கிறதாகவும் வந்து இந்த கம்பெனி மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து இந்த நிறுவனத்தில் இருக்கிற நிதி மேலாண்மை, அதாவது நிதி மேலாண்மை பண்ணுவார் இல்லையா, அது ஒரு அதிகாரி. அந்த அதிகாரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆராத்யா இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு 312 கோடி ரூபா வந்து கொடுத்துருக்கிறதா வந்து அந்த இதில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து இதுவும் வந்து அக்கௌண்ட்டில் எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி 312 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் 10 கோடி ரூபா அந்த கம்பெனி வந்து இவங்களுக்கு வந்து ஹவாலா முறையில் பணம் வந்து வந்திருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இவங்களுடைய அக்கௌண்டிங் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது நம்ம நல்லா தெரிய வருது. ஸோ அது இல்லாமல் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது, இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ சொல்லுவாங்க இல்லையா, பர்ச்சேஸ் பண்ணுறதுல கொள்முதல் பண்ணுறதுல வந்து நிறைய முறைகேடு இருக்கிறதாகவும் வந்து அதாவது அவங்க பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் ஒன்று, பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கிற அமௌண்ட் ஒன்று, ஸோ அதை செல் பண்ணுற அமௌண்ட் ஒன்று, இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கிற அமௌண்ட் ஒன்று, இது எல்லாமே பெரிய குளறுபடிகள் இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த நிறுவனத்தை வந்து யாரெல்லாம் வந்து இந்த நிறுவன பங்குகளை நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிறீங்களோ, ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு ஒரு 255 ரூபா இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து மண்டே ஓப்பனிங்கில் லோயர் சர்க்கியூட் அடித்தாலும் அடிக்கும். அப்படி ஒரு வேளை ட்ரேட் நடந்ததுன்னா உங்கள்கிட்ட இப்போதைக்கு கேபிட்டலை சேவ் பண்ணுறதுக்கு அது விற்றுட்டு வெளியில் வர்றது இப்போதைக்கு நமக்கு நல்லது. அப்புறம் கூட வந்து இந்த பங்கு நிறுவனத்தை வந்து ஒரு நல்ல நிலையில் வந்ததுன்னா இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம வந்து வாங்குறதா வாங்கிக்கணும். ஆனால் இப்போதைக்கு இந்த நிறுவன பங்குகளை நம்ம கையில் வச்சுருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஆபத்தான ஒரு விஷயம். யாரெல்லாம் கையில் வச்சுருக்கிறீங்களோ இந்த எஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்குகளை கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க, பெட்டர். ஸோ ஏன்னா நம்மகிட்ட இந்த 250 ரூபா இருக்கும்போது நம்ம கேபிட்டலை சேவ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 முடிஞ்சும். நீ இப்படியே விட்டோம் அப்படின்னா அது பென்னி ஸ்டாக் லெவல் போச்சு அப்படின்னா 10 ரூபா 20 ரூபாய் போச்சுன்னா அந்த கேபிட்டலை நம்மளால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இந்த ஒரு நிறுவனத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது வந்து பங்கோட விலையில் கண்டிப்பாக வந்து எஃபெக்ட் ஆகும். ஏன்னா 1-2 இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டெல்லாம் வைக்கல. அது ஒரு கார் டிரைவரோட சம்பளம் வந்து 8 கோடி ரூபாயும் அந்த கார் டிரைவரோட அக்கௌண்ட்டில் ஒரு 200 கோடி ரூபா சொல்லும்போது, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் லக்ஸரியான ஒரு இது ஏதோ அந்த நிறுவனத்தோட ஓனரோ இல்லை அவங்க நிறுவனத்தில் யாரோ வேலை செய்கிறவங்க யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காது நல்லா தெரியுது. தனி விமானம் வாங்கியிருக்காங்க, 37 கோடி ரூபாய் கொடுத்து தனி விமானம் வாங்கியிருக்காங்க. 4 கோடி ரூபாய்க்கு வந்து வாட்ச் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 10 கோடி ரூபாய்க்கு லக்ஸரி கார்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நிறுவனத்துக்கு வந்து வளர்ச்சியை காட்டாது. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நிறுவனத்துக்கு எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே. ஸோ அப்போ வந்து நிறுவனத்தில் சம்பாதிச்ச பணமாக இருந்தால் இதை கண்டிப்பாக வந்து இந்த மாதிரிலாம் செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல முறையில் வந்து வேறு ஒரு எஸ்டாப்ளிஷான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி விமானம், இந்த மாதிரி வாட்சஸ், அது மாதிரி கோல்டு, ஒரு 78 கோடி ரூபாய் கோல்டு, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வந்து கம்பெனி வந்து கம்பெனியாக நடத்தலை. ஸோ வேறு ஏதோ ஒரு பண்ணுறாங்க, அந்த பணத்தை வந்து கம்பெனி பேரில் வந்து அவங்க காமிச்சிக்கிட்டு இருக்கிறதா தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த கம்பெனிலேருந்து நம்ம வெளியில் வர்றது பெட்டரான ஒரு இது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு யாரெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ வெளியில் வந்து இந்த நிறுவனத்துலேருந்து இப்போதைக்கு சேஃபாக வெளில வந்துடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெசேஜ் இருந்தாலும் இந்த மெசேஜில் போடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். கமெண்ட்ஸில் போடுங்க, பதில் சொல்கிறேன். ஸோ இந்த நிறுவனத்தில் வந்து ஏகப்பட்ட முறைகேடு இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரிய வருது. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில்
வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்குது, டெலகிராமோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.